எல்லாரும் ஸ்ருதிய கை காட்டினாங்க. ஸ்ருதி பாவம், அப்பாவி. அவளுக்கு அந்த பெண்ணை பத்தி எதுவும் தெரியாது. கிளாஸ் டீச்சர் ஸ்ருதிய ரொம்ப திட்டினாங்க. ஸ்ருதி பெண்ணை பத்தி எதுவும் தெரியாதுன்னு சொன்னதை கண்டுக்கவே இல்லை. அப்போ கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, நான் உனக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள உண்மையா சொல்லணும், இல்லைன்னா உன்னை பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு போவேன்னு சொன்னாங்க. கிளாஸ் டீச்சர் சொன்னதை கேட்டு சும்மா ரொம்ப பயந்து போய் பெண்ணை ரொம்ப இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு ஒண்ணுமே பேசாம இருந்தா. அந்த சாயங்காலம் சும்மா வீடு திரும்பினா. அவ செஞ்ச தப்பு நினைச்சுக்கிட்டே இருந்தா. அவளால ஸ்ருதி திட்டு வாங்கினா. அந்த குற்ற உணர்ச்சியால அவளால தூங்க முடியல. அடுத்த நாள் காலையில சும்மா ஸ்கூலுக்கு போனா. அவ உள்ள போகும்போது ஸ்ருதி அழுகிறத பார்த்தா. சும்மா உண்மையை சொல்லணும்னு நினைச்சா. கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்ருதிய உண்மையை சொல்ல சொன்னாங்க. ஆனா சும்மா அவ கையை பிடிச்சு நிறுத்து, அந்த பெண் என்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னான். நேத்து உண்மையை சொல்ல நான் பயந்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு சும்மா சொன்னான். கிளாஸ்ல இருந்த எல்லா மாணவர்களும் ரொம்ப ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் ஆனாங்க. சும்மா சொன்னதை கேட்டு சும்மா, நீ ரொம்ப நேர்மையான பொண்ணு, எல்லாரும் முன்னாடி தப்ப ஒத்துக்கிறது அவளும் சின்ன விஷயம் இல்லம்மா. நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம், ஆனா நம்ம தப்ப உணர்ந்து சரி பண்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேளு, என்கிட்ட சத்தியம் பண்ணு, இனிமேல் இந்த மாதிரி எதையும் செய்ய மாட்டேன்னு அப்படின்னு கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க. அப்புறம் சும்மா ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஜோதி கிட்ட அந்த பெண்ணை திருப்பி கொடுத்துட்டா. எல்லாரும் சும்மாவை நேர்மைய பாராட்டி கை தட்டினாங்க. அதனால குட்டீஸ், நீங்க எல்லாரும் சும்மாவை போல நேர்மையா இருக்கணும். இன்னும் நிறைய கதைகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.